அதுதான் யூத கலாச்சாரப்படி அவர்களுக்கு ஓய்வு நாள் என்பது வெள்ளிக்கிழமை சூரியன் மறையிறதிலிருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் சனிக்கிழமை சூரியன் மறையிற வரைக்கும் கடைபிடிக்கப்பட வேண்டிய அந்த 24 மணி நேரம். பொதுவாகவே நாம் எதை புரிந்து கொண்டாலும் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளும் வழக்கம் உண்டு இல்லையா? குப்பைக்காரர்கள் யார்? சும்மா நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான். குப்பைக்காரர்கள் என்பவர்கள் யார்? யாரை பார்த்து நாம் குப்பைக்காரன் என்போம்? யார் குப்பை பொறுக்கிறானோ அவன் குப்பைக்காரன் இல்லையா? அவன் குப்பையை சுத்தம் செய்கிறவன் இல்லையா? இடத்தை சுத்தம் செய்கிறவன். நம்ம அவரை எப்படி சொல்லணும்? சுத்தம் செய்கிறவர் என்று சொல்ல வேண்டும். அப்படி என்றால் யார் குப்பைக்காரன்? யார் குப்பை வைத்திருக்கிறார்களோ, யார் குப்பை போடுகிறார்களோ அவர்கள்தான் குப்பைக்காரன். ஆனால் நம்முடைய புரிதலின்படி நாம் யாரை குப்பைக்காரன் என்று அழைப்போம் என்றால், யார் அந்த குப்பையை எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்கிற நபர்களை பார்த்து நீ ஒரு குப்பைக்காரன் என்று சொல்வது வழக்கமாகவே நம்முடைய வாழ்க்கையில் உண்டான ஒன்றாகிற்று இல்லைங்களா? அதனால தான் சொன்னேன், பொதுவாக சில சமயங்களில் சில விஷயங்களை பற்றி நாம் தவறாக புரிந்து வைத்திருப்போம். அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தான் இந்த ஓய்வு நாளும். ஓய்வு நாளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? நம்முடைய மறைக்கல்வியில் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய மறையுரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஓய்வு நாள் என்றால் என்ன? ஆண்டவருக்காக செலவு செய்யும் நாள். இந்த ஓய்வு நாளை பற்றியும் நமக்கு எப்பொழுதுமே தவறான புரிதல் உண்டு. அது யூத மக்களுக்கும் இருந்தது. யூத மக்களை பின்பற்றக்கூடிய சில இனங்களுக்கும் அந்த புரிதல் என்பது உண்டு. அந்த யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நமக்கும் இந்த ஓய்வு நாளினை பற்றிய சில தவறான புரிதல்கள் உண்டு. ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். ஓய்வு நாளில் சில நன்மை காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்ன விஷயங்கள் எல்லாம் செய்தாரோ, போதித்தார், நாமும் போதிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். சில போதனைகளுக்கு செவிமடித்தார், நாமும் போதனைகளுக்கு செவிமடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். யூத மக்களை, தன்னோடு இருந்த சீடர்களை தன்னுடைய போதனைகளுக்கு செவிமடிக்க அழைப்பு விடுத்தார். அதனால் நாமும் ஆலயத்திற்கு வந்து திருப்பலியில் பங்கு பெற்று மறையுரைகளுக்கு செவிமடுக்கின்றோம் இல்லையா? அதுபோல ஆண்டவர் ஓய்வு நாள் என்றும் பாராமல் ஒருபோதும் எந்த விமர்சனங்களுக்கு அஞ்சியும் நன்மைகள் செய்ய தவறியதே இல்லை. ஆண்டவர் படாத துன்பமும் இல்லை, ஆண்டவர் இயேசு உட்படுத்தப்படாத விமர்சனங்களும் இல்லை, அவர் கண்டிராத சில எதிர்ப்புகளும் இல்லை. அவை அனைத்தையும் மீறி எப்பொழுதுமே நல்லது மட்டுமே செய்து வந்தார் என்பதை நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அதைத்தான் வரலாற்றிலும் படிக்கிறோம்.